வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புது சாமந்தி செடி வாங்கினா காஞ்சி போயிடும். காஞ்சி போகாமல் எப்படி காப்பாற்றி நல்லா வளர்க்குறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புது சாமந்தி செடி தான். இது கொஞ்ச நாள் ஆகுது வளர்த்து. இந்த செடி பழைய செடி தான், அதாவது நம்ம நட்டு கொஞ்ச நாள் ஆகுது. இந்த செடி கூட நம்ம நட்டு கொஞ்ச நாள் ஆகுது. நல்லா தான் வளருது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும் புது செடி. எப்போவுமே புது சாமந்தி செடி நம்ம கார்டன்லேருந்து கொண்டு வந்து நட்டதுக்கப்புறமா 1 வீக்லேயே காஞ்சிடும். சில டைமில் சொல்கிறேன், சில டைமில் காஞ்சிடும், சில டைமில் வரலாம். அது போல் தான் புது சாமந்தி செடி. எதுக்காகனா நம்ம தண்ணி, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் தண்ணி, நம்ம ஊற்றுற தண்ணி எப்படி இருக்குது, அவங்க ஊற்றுற தண்ணி எப்படி இருக்குது, அது செட் ஆகணும். அதுக்காக சொல்கிறேன். அதே போல் டிஏபியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளைமேட்டு நம்ம வீட்டுக்கு கிளைமேட் வந்து ஒத்து வரணும். இதெல்லாம் இருக்குது. கொண்டு வந்து வச்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி இருக்கா பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா அவங்க தண்ணி ஊற்றி வச்சுருந்தா நம்ம தண்ணி விட்டால் திருப்பி ஈரப்பதம் அதிகமாகிடும். அதனால தான் கிரிசாண்டிமம் பிளான்ட்டு நிற்க மாட்டேங்குது. புது செடி வாங்கினா வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாம். சில டைமில் முன்னெல்லாம் அப்படி தான் எனக்கு கூட போகும். இப்போ 1-2 தான் போகுது. இருந்தாலும் அந்த சாயில் தண்ணி செடி பார்த்து எடுக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் போல் புரியுது. அதனால சொல்கிறேன், கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின செடி ஒரு வாட்டி நம்ம வந்து நல்லா வளர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய தொட்டிக்கு ரெடி பண்ணிவிட்டு கூட பூக்கள் நல்லா பார்க்கலாம். இந்த பிஸ்கட் கலர் கூட வராது நம்ம வாங்குறப்பெல்லாம். இந்த வாட்டி நல்லா கண் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் நான் வந்து வாங்கினா கூட அதாவது பழச்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம கண் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய தொட்டி கூட ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட ஒரு இலை பறிச்சிட்டு கூட வேர் வர வச்சுக்கலாம். கிழங்கெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கும்போது ஒரு இலை பறிச்சியோ இல்லை 2 இலை பறிச்சிட்டு ரூட்டு வர வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம காமிச்சிருப்போம் இலை பறிச்சிட்டு எப்படின்னு நடுறது, ரூட்டு வர வச்சு கூட வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான். அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சாமந்தி செடி ரேர் கலர்ஸ் எல்லாம் நம்ம அது போல் தான் நம்ம அடிக்கடி சும்மா வாங்க முடியாது கடைக்கு போயிட்டு. அதுக்காக சொல்கிறேன், வாங்கின செடி எப்படியாவது நம்ம நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய செடி உருவாக்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய தொட்டிலெல்லாம் கூட வளர்த்துக்கலாம். அதாவது கண் எடுத்துட்டு நம்ம வந்து அதாவது மெயின் இப்போ நான் சின்ன தொட்டியில் தான் நட்டிருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சிட்டு நம்ம பெரிய தொட்டிக்கு அப்படி கூட மாற்றிக்கலாம். சின்ன கண்ணெல்லாம் கூட சின்ன கப்பில் வளர்த்துக்கலாம். அப்படி பூமி இருந்ததுன்னா பூமியில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் கண் எடுத்துகிட்டு கூட பூமியில் போட்டுட்டு எலி வராமல் ஏதாவது நைட்டில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது தொட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் பக்கெட்டு அது போல் மூடி வைக்கணும். தொட்டிக்கு சப்போஸ் பூமியில் வச்சா சொல்கிறேன். ஏன்னா நம்ம வச்சுட்டு போயிடுவோம், அது கவனம் இல்லாமல் அது அப்புறம் தோண்டி எடுத்துரும். அதுக்கு சொல்கிறேன் நான். அது போலெல்லாம் கூட பூமியில் செடி வந்து பராமரிக்கணும். எலிக்கு கூட இப்போ மருந்தெல்லாம் விற்கிது. சப்போஸ் அந்த ஸ்மெல்லுக்கு கூட வராமல் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சில பேர் வீடியோஸில் பார்த்துருக்கேன், வரவே இல்லை 3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படின்றாங்க. அவங்க வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பூமியில் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் ஒரு தெலுங்கு வீடியோவில் பார்த்தேன். இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நானும் சொல்கிறேன். ஆனால் நான் எந்த மருந்தையும் ஸ்ப்ரே பண்ணலை. நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சின்ன கப்பில் கொஞ்சம் ஹைட் தூக்கி வச்சுடுவேன் செடியெல்லாம். அது போல் தான் பாருங்கள். இந்த செடியெல்லாம் கூட நம்ம வச்சுருக்குறோம், பதியம் பண்ணி வச்சுருக்கிறேன். சேலுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ சேலுக்கு வச்சுருக்கோம், நாளைக்கு ஒருத்தர் கொடுக்கணுன்னா இது பத்திரப்படுத்தணும். நான் எலியெல்லாம் கீழே வச்சுட்டு போயிட்டேன்னா எலியெல்லாம் சீண்டிடும். அதுக்கு சொல்கிறேன். இது போலெல்லாம் இந்த டப்பெல்லாம் மேலே போட்டு டப்பு கூட இருக்கும், அது போல் கவுத்து மேலே வச்சிடலாம். அப்போ பத்திரமா இருக்கும். சில டைமில் மண்ணுக்குள்ளேருந்து கூட வெளியே இந்த பக்கத்துக்கு வந்துடும். அதெல்லாம் நீங்கள் தான் சேஃப்டி பண்ணிக்கணும் செடியெல்லாம் வளர்த்தா. இதெல்லாம் நான் வேறு இடத்துக்கு மாற்றிடுவேன் ஹைட்டு உள்ள இடத்துல. அது போல் செடிக்கு உண்டான இடம் நம்ம தான் செட் பண்ணிக்கணும். இது போல் சாமந்தி புது சாமந்தி செடி நம்ம வந்து நட்டதுக்கப்புறமா வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட் தண்ணி ஊற்றலாம். பீட்ரூட் தண்ணி பதில் நிறைய பேர் வந்து இது எப்சம் சால்ட்டெல்லாம் சேர்க்குறாங்க. நான் எப்சம் சால்ட்டெல்லாம் சேர்க்கறதில்ல. ஏன்னா என் செடி மண்ணுக்கு வந்து செட் ஆகலை. நீங்கள் வந்து ஊற்றி பார்க்கணும். ஒரு செடி சப்போஸ் எங்கிட்டேருந்து எடுத்துன்னு போனால் கூட 2 கன்று இருக்கும். சில கன்று வந்து 3 இருக்கும். அந்த செடி பிரித்து வச்சுட்டு எப்சம் சால்ட்டு ஊற்றினா எதுவும் செய்யலைன்னு நீங்கள் ஊற்றி பார்க்கணும். அப்போ தான் தெரியும். ஏன்னா மண்ணுக்கு செட் ஆகணும் நம்ம கொடுக்குற எருவெல்லாம். அப்படி நான் வந்து எப்சம் சால்ட்டு நான் இப்போ வாங்கி வச்சுருக்கிறேன், ஒரு செடி ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. அது போல் ஊற்றினா கூட ஃபங்கஸ்லாம் வராது, செடி நல்லா வளரும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறேன் நான், ஈஸியாக வளர்த்துக்கலாம் அதுக்கு. இப்போ வந்து இது போல் நிறைய தண்ணியெல்லாம் விடலைண்ணா. இது ரொம்ப, அதாவது இதில் நிறைய ஒரு 2-3 கிளாஸ் பிடிக்கும். ஆனால் டெய்லி நான் வந்து அரை கிளாஸ் தான் மேல் சைடு மட்டுமே நினச்சி வச்சேன். 2 நாள் கழிச்சு ஃபுல்லாக ஊற்றினேன் தண்ணி கீழே இறங்குறப்போல். அது போல் தான் இந்த செடியை நான் வளர்க்குறேன். நிறைய தண்ணி ஊற்றுறதுனால தான் சாமந்தி வர மாட்டேங்குது. நம்ம வந்து இந்த க்ரீன் சாமந்தி செடி 2 கலர் இருக்குது ஒரே தொட்டியில். நான் இதிலே நட்டுட்டேன் சேர்த்து. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்காமல் இது போல் கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, அடிக்கடி போய் வாங்க முடியாது. அதுக்காக நான் ஒரே தொட்டியில் இறக்கிட்டேன். அப்புறமா பதியம் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம்னு சொல்லிவிட்டு இது வந்து நான் வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கேன். ஒரு 15 days ஒன்ஸ் வந்து சின்ன பாட்டு இது அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரணும். இல்லை தண்ணியில் கூட கலந்துட்டு இந்த பாட்டுக்கு நான் சொல்கிறேன். 2 கிளாஸ் வாட்டருக்கு வந்து அரை ஸ்பூன் வேப்ப முன்னாக்கு போட்டு நல்லா நைட்டே கலந்து வச்சுடுங்க. காலையில் அப்படியே 2 கிளாஸ் கொண்டு வந்து ஊற்றிடுங்க. அப்போ அளவு கரெக்டாக இருக்கும் செடிக்கு. ஏன்னா அளவு தெரியாமல் நிறைய போட்டால் கூட இப்போ வெயில், இப்போ நான் அது நிழலில் தான் வச்சுக்கிறேன். வேப்ப முன்னாக்கு போட்டால் நிழலில் தான் வைக்கணும், ரொம்ப உச்சி வெயிலில் வைக்கக்கூடாது. ரொம்ப வேர்லேயும் போடக்கூடாது. நடும்போது மட்டும்தான் நம்ம மண்ணில் கலந்து வைக்கணும். 2வது போடும்போது வந்து வேரில் அதே வேலையை போடக்கூடாது. மேல் பாகத்திலே போட்டு கலந்து விட்டுடணும், தண்ணி விடணும், ப்ளெயின் வாட்ரு. நான் இது போல் தான் சாமந்தி செடிக்கு எரு போட்டு வளர்க்குறேன். ஆனால் இது போல் கட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பக்கத்தில் வைக்கும்போது நம்ம இது போல் வேப்ப முன்னாக்கெல்லாம் போடும்போது காஞ்சிடும். அதுக்கு தான் தனியாக நம்ம பாட்டு வச்சுருந்து பதியம்லாம் கிளைங்கெல்லாம் நட்டுக்கணும். இதுலேயே நான் வச்சுருந்தேன். நடுவில் இப்போ வேப்ப முன்னாக்க அது போலலாம் கொடுக்கும்போது காஞ்சிடும். இப்போ பூவெல்லாம் பூத்திருக்கு. நம்ம வந்து புது பூவெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா உடனே எடுத்துடணும். இது நான் பறிக்காமல் தான் வச்சுருந்தேன். பறிச்சிடணும், இந்த பூ கூட பறிச்சிடணும். அப்போ தான் பக்கத்து பூவெல்லாம் பறிக்க முடியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, புது செடி இந்தளவுக்கு கட் பண்ணிவிடுங்க, இங்கெல்லாம் தழுத்து வரும். அது போல் கட் பண்ணால் தான் நல்லது. நான் வீடியோக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இனி நான் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நீங்கள் வேப்ப முன்னாக்கு போட்ட உடனே தண்ணி ஊற்றணும். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இருக்கக்கூடாது. போட்ட உடனே தண்ணி விடணும், இல்லைன்னா செடிக்கு ஹீட் ஆகும். அப்பப்போ நான் மோர் கூட ஸ்ப்ரே பண்ணுவேன். ஏற்கனவே 10 days வெங்காயம் தோல் ஊற வச்சுட்டு கொடுத்தா நல்லா அந்த எல்லோ கலராக மாறுது பாருங்கள் இலலாம். அதெல்லாம் வராது. லைட் கலர் எல்லோவாக இருந்தால் கூட நல்லா டார்க் க்ரீனாக மாறிடும். 10 days ஊற வைக்கணும். அப்பப்போ வெங்காயம் தோல் 10 days வைக்கிறம்போது புழு வரும். அப்பப்போ ஷேக் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டு ஊற வைக்கணும். நாட்டு சக்கரை அந்த வெங்காயம் தோல்லே கெடாமல் இருக்கணுன்னா கூட போட்டுட்டு கூட ஃபர்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி கலந்து செடி குத்தலாம். எல்லோ கலர்லாம் ஆகாமல் இருக்கும் சாமந்தி செடியில். இப்போது சாமந்தி செடியில் வந்து இந்த லீஃபெல்லாம் இந்த எல்லோ கலராக ஆகுது. எல்லாமே எல்லோ கலராக ஆகுதுன்றது இல்லை, பழைய இலை கூட எல்லோ கலராக ஆகிடும். அப்போ உங்களுக்கு தெரியும் பழைய இலையா புது இலையான்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பழைய இலை தான், நம்ம வாங்கிட்டு வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா இருக்கிற இலை தான் இது. அடுத்து வர இலை தான் உங்களுக்கு வந்து டார்க் க்ரீனாக வரணும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் புது சாமந்தி செடி வாங்கினா பராமரிக்கணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.